ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு காலிதியா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறோம். அதாவது நான் ஒன் டே திருச்சி போயிருந்தேன், அதுதான் நான் ஒரு விளாகா எடுத்திருக்கேன். எதுக்காக திருச்சி போயிருந்தேன்னா எங்க அக்காவை ட்ராப் பண்றதுக்கு தான். நாங்க எல்லாம் ஃபேமிலியா போனது சடன் பிளானா தான் இருந்துச்சு. அன்னைக்கு மார்னிங் தான் டிசைட் பண்ணோம். மார்னிங் ஒரு 6 o'clock போல 6:30 இருக்கும். 6:30 போல வீட்ல இருந்து கிளம்பணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்க ஊர்லயே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கா சீதாராமான்ட்டு, அங்க ஃபினிஷ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அங்க போய் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம். நான் வந்து தோசையும் வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது எப்படி திடீர் பிளான் ஆச்சுன்னா, ஃப்ளைட் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அக்கா மோஸ்ட்லி சென்னை ஏர்போர்ட் தான் போவாங்க. ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே நம்ம நியர்லியே இருக்கிற திருச்சி ஏர்போர்ட் போகலான்னு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணியிருந்தாங்க ஃப்ளைட்டு. பட் அவங்க 2 times மெயில் பண்ணிட்டாங்க ஃப்ளைட் டிலேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் கிளம்பி அவங்க லாஸ்ட்டாக சொல்லியிருந்த டயத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் 11:30க்கு ஃப்ளைட்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் திடீர்னு சடனாக பிளான் பண்ணியாச்சு. ஓகே, மார்னிங் டைம் போகிறதுனால திருச்சி பேர்ட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம், நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வருவோம்ட்டு திடீர்னு பிளான் பண்ணி போயாச்சு. ஃபர்ஸ்ட் இங்க அத்தாக்கு போய் திருச்சி ஏர்போர்ட்ல நாங்க அத்தாவை ட்ராப் பண்ணிட்டு அங்க அத்தா வந்து வெயிட் செக் பண்ணிட்டு லக்கேஜை வந்து ரேப் பண்ணாங்க. அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்புறம் டீ காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து அப்புறம் அத்தா போர்டிங் போனதுக்கு அப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம என்னதான் அடுத்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம், ஒரு பிளேஸ்க்கு போறோம், ஒரு பார்க் போறோம் இருந்தாலுமே நம்ம அத்தாவை ட்ராப் பண்ற அந்த டைம் நமக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஃபாரின், அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அத்தாவை பிரிஞ்சு அப்புறம் நமக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அது புரியும். அப்படியே காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்றோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு அத்தா உள்ள போக கிளம்பிட்டாங்க போர்டிங்க்கு. அந்த போற டைம் நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் நாங்கள் ஃபேமிலியோடலாம் ட்ராப் பண்ண வரமாட்டோம். எங்கள் மாமா தான் வந்து அத்தாவை ஏர்போர்ட்டுக்கு விட வருவாங்க. இந்த டைம் நாங்கள் எல்லாரும் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தனி ஃபீலாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்பயாச்சும் ரேராக நடக்கிறது தானே. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு கூட எனக்கு நினப்பு இல்லை. பட் நான் 2-3 தடவை போயிருக்கேன். எல்லாரும் ஃபேமிலியா போறது வந்து அப்பப்போ எப்பயாச்சும் ரேரா நடக்கிறது தான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு மேப்ல ரூட் போட்டுட்டு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் எங்க இருக்குன்னு பார்த்தோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நியர்பைன்னு நினைக்கிறேன். நீங்க மேப்ல போட்டாலே லொகேஷன் கரெக்டா காமிக்குது. நாங்க அங்க ரீச் ஆயிட்டோம். நாங்களே இயர்லியா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். அதாவது மார்னிங் ஒரு 10:30 அந்த டைம்க்கே நாங்களே வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே அங்க அவ்வளோ பேர் கார் பார்க்கா இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்பவே இயர்லியா வந்துடுறாங்க. நாங்க போறப்பே ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. அந்த சைட் கார் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து கிட்ஸுக்கு 150யும் அடல்ட்டுக்கு 200ம், குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் அலோவ் பண்ணாங்க. நம்ம டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அங்கே செக் பண்ணி உள்ள அனுப்புறவங்க வந்து நமக்கு கீரை கொடுத்தாங்க. எதுக்காகனா ஃபீட், அதாவது அங்கே இருக்கிற ஹாஸ்டேஜ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. வந்தோடனே நம்ம என்ட்ரு ஆனோடனே இந்த ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு. இதில் வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வெல்கம் டு திருச்சி பேர்ட்ஸ் பார்க்னு இருக்கு. அது பார்க்கவும் நல்லா இருக்கு. நம்ம நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ட்ரு ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹாஸ்டேஜை பார்க்கறது, அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணலாம். அது நம்ம கிட்ட நம்ம நிறைய பேர் அங்க நின்றோம். எல்லார்கிட்டயும் வந்து அழகா நம்ம கொடுக்குற கீரையை வாங்கிக்கிச்சு. சில டைம் நம்ம பயந்துட்டே கொடுக்குறப்ப நம்ம கையையும் அது டப்புன்னு அடிச்சிருது. பட் அது பெயின்ஃபுல்லாலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே கொடுத்து அங்க ரொம்ப நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே எங்கேயே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். அங்க வந்து எக்கு மாதிரிலாம் வச்சு போட்டோ பூத் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிளேஸ் போட்டோ பூத் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலயே ஈமோவும் வச்சிருந்தாங்க. ஈமோ கோழியா சம்திங் ஏதோ சொல்லுவோம்ல, அதுவும் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா அதுவும் சேம் தான், இது பெருசு அது சின்னதா இருக்குது அதோட குட்டிங்கிற மாதிரி நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இது ஈமோ, அது வந்து ஆஸ்ட்ரேஜியன்ட்டு. ரெண்டுமே பார்க்க கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு
புறாவெல்லாம் வந்து ஒரு ஓப்பனான பிளேஸ்லயும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாஸ்டிக் புறா, அதாவது இம்போர்ட் பண்ணி நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறாவை வந்து நிறைய கூண்டுல வச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்படியே நம்ம போனோம்னா இந்த இடத்துலதான் வந்து ஃபுல்லா புறா நிறைய டைப்ஸ் ஆஃப், அதாவது ஒரு 10 to 15 டைப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு அது நேம் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கும் நான் அப்படியே காட்டியிருக்கேன், நீங்களும் பார்க்கலாம். இது பேர் வந்து சுருள் புறா சம்திங் இருந்துச்சு. அதோட முடி வந்து நம்ம கேர்லி ஹேர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு அந்த நேம் போல. அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த ஒரு டைப் இருந்துச்சு. நிறைய இது திரும்பி வேற இருந்துச்சு, மூஞ்ச காமிக்கவே இல்லை. நிறைய டைப்ஸ் ஆஃப் புறா இருக்கு. இது பார்க்க கியூட்டாவே இருந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சில இது பார்க்க புறா மாதிரியே இல்லை, பட் அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் புறா டைப் தான் போல. இதுக்கு வந்து மூக்கு கிளி மூக்குன்னு நினைக்கிறாமா, கிளி மூக்கு புறான்னு போட்டுருந்துச்சு. அதோட மூக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிளிக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த பேர் அதுக்கு இருக்கு போல. தமிழ்ல ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு ரிலேட்டபிளா நேம் வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க போயிருந்த அன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால ரொம்பவே க்ரௌடா இருந்துச்சு. அந்த க்ரௌட்லயே நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இதுவே நீங்க வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்புறமேல இந்த மாதிரி க்ரௌட் இல்லாத டைத்துல எல்லாம் போனா இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாவே நமக்கு வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியான பிளேசஸா இருக்கு. கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லாவே டைம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த புறாவை பாருங்களேன், பார்க்க கோழி மாதிரியே இருக்கு. ஆனா இதுவும் ஒன் டைப் ஆஃப் புறான்னு தான் நினைக்கிறேன். நான் பேர் என்னன்னு மறந்துட்டேன். இதுலயே போட்டிருக்கு கட்டவாலா, ஆமா சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் ரிலேட்டபிளா வச்சிருக்காங்க. தமிழ்ல பாக்குறப்ப சில இதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க அதை ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ கிட்ஸ் எல்லாம், அதாவது சின்ன பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தோம்னா நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இது எஜுகேஷன் பர்பஸாவுமே இருக்கும். நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதை நம்ம பார்த்து அந்த ஸ்பாட்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அட் த சேம் டைம் நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட ஒரு பிக்னிக் அழைச்சிட்டு போற ஒரு சூப்பர்வான பிளேஸாவே இது இருக்கு என்னை பொறுத்த வரையும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும் இது 200க்கு ஒர்த் இல்லையான்ட்டு. ஸ்டார்டிங்ல இது ஓபன் பண்ண புதுசுல வந்து நிறைய பேர் சொன்னாங்க 200 ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதுன்னு. பட் எனக்கு இது அஃபோர்டபுளா தான் தோணுது. ஏன்னா இங்க பார்க்க நிறையவே இடம் இருக்கு, அவங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு, இது எல்லாத்துக்கும் இது வந்து கரெக்டான அமௌண்ட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது அதிகமா செலவு பண்ணியும் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இது பார்க்கவும் நல்லாவே மெயின்டைன், இப்போ வரையும் நல்லாவே மெயின்டைன்ல தான் இருக்கு. அதனால நம்மளும் நம்ம அந்த பிளேஸ்க்கு நம்ம போறோம், பிக்னிக் மாதிரி போறோம்னா நம்மளும் அந்த பிளேஸை கிளீனா வச்சுக்கணுங்கிறது நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா அவங்களும் அதை பாத்துக்கிற மாதிரி நம்மளும் ஒரு நம்ம ஊர் சைட்ல ஒரு பிக்னிக் பிளேஸ் இருக்குங்கிறப்ப, ஒரு பார்க் மாதிரி இருக்குங்கிறப்ப அதை கிளீனா நம்மளும் வச்சுக்கணும். இந்த மாதிரி புறாக்கு ஒரு பிளேசஸ் ஃபுல்லா அது ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துக்கு உள்ளெல்லாம் அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. நாங்க போயிருந்தப்போ க்ரௌட் அதிகம், அதனால நான் அங்க யாரையுமே அலோவ் பண்ணல, யாருமே போல, நாங்களுமே அங்க உள்ளெல்லாம் யாருமே போல. இந்த இடத்துல நம்ம கிளாக் டவர் மாதிரி வச்சிருக்காங்க, இங்க நம்ம நின்று அங்க போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஃபுல்லாவே நிறைய டைப் ஆஃப் கோழி வகைகளை ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சைனால இருந்து வந்த கோழின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கே இங்க பாக்குறப்ப கோழிகள்ல இவ்வளோ வகைகள் இருக்கா, இந்த மாதிரி தோற்றம் பலவித தோற்றத்துல இருக்கான்னு தோணுது. நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வயசுல கூட உள்ளவங்களும் சின்ன பிள்ளைங்க மாதிரி நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆர்வமா பாக்குறாங்க. எந்த கண்ட்ரில இருந்து இது எக்ஸ்போர்ட் ஆச்சு, எந்த கண்ட்ரி கோழி, அந்த மாதிரி கோழி மட்டும் இல்ல, அங்க இருந்த புறா எல்லாத்தையுமே எல்லாருமே அப்படிதான் படிச்சு பார்த்து ஒரு ஆர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த கோழிகள்லாம் வந்து இந்தியன் கண்ட்ரியோட கோழி இருந்துச்சு, அப்புறமேல அமெரிக்கா, சைனா, சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரி, ஜெர்மனி, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரி பேர் போட்டு அங்கங்க உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹென்ஸை வந்து அங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
அதே மாதிரி அங்க நம்ம புறா, கோழி இதெல்லாம் இருக்கே, சுத்தி நமக்கு இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் வருதான்னு கேட்டா அதெல்லாம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல. அதுவுமே நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல தான் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ரொம்ப இறுக்கமாலாம் வைக்கல. அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய இடம். இங்க நம்ம இன்னும் ஏவரிஸ்க்கே போல. அதுக்கு முன்னாடி இங்கேயே நமக்கு ஒரு பெரிய இடமா இருக்கு. குழந்தைங்கள எல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகும். அதுக்கேத்த மாதிரி எங்க கெஃபெட்டேரியாலாம் இருக்கு. இருந்தாலுமே வெயில் டயத்துல அவங்க ரொம்பவே டயர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. நாங்க போயிருந்தப்பயே நாங்க கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 11 o'clock 12 o'clock ஆனோடனே கொஞ்சம் வெயில் தெரிஞ்சிச்சு. ஆனா நம்ம அந்த என்ஜாய் பண்றதுல நமக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அங்க எங்களுக்கு டைம் போனதே தெரியல. இது மட்டும் இல்லாம அங்க டக்ஸ் இருந்துச்சு, அப்புறமேல ரேபிட், அப்புறம் ஃபிஷ், அக்வேரியம், அந்த மாதிரி நிறையவே எல்லாமே குட்டி குட்டியா செட் பண்ணியிருந்தாங்க. பேர்ட்ஸ் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே வீடியோல போட்டா ரொம்பவே வீடியோ லாங்கா இருக்கும். நான் நெக்ஸ்ட் பார்ட்ல அது எல்லாத்தையுமே கவர் பண்றேன். இந்த வீடியோ பார்த்தா மாதிரி அந்த வீடியோவையும் ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க திருச்சி பேர்ட்ஸ் பார்க் போயிருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். Until then, bye from Kalidia Vlogs. See you.